எங்களுடைய நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இனிமே எந்த ஒரு ஒப்பந்தம் கூட பண்ணாமல் அப்படியே நம்ம வெளியே போயிடும், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு போயிடணும். தேவைப்பட்டா இன்றைக்காவது ஒரு நாள் சண்டையிடுவதற்கான வாசல் திறந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈரானை பொறுத்தவரையில் ஒரு ஒப்பந்தம் வந்தால் அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இனிமேல் எங்களை தாக்கவே கூடாது என்கிற ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நேற்று பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கும் போது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலே இடம்பெற்று வந்த ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக ஓரிரு நாட்களாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு யுத்த நிறுத்த அபிஷியல் பேச்சுவார்த்தை ஒன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நேற்றைய தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது நமக்கெல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட 21 மணி நேரங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரவு முழுவதும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்து எந்த விதமான ஒப்பந்தமும் எட்டப்படாமல் தற்போது அமெரிக்காவினுடைய தூதுக்குழு அமெரிக்காவுக்கு திரும்பி சென்று விட்டது. ஈரானுடைய தூதுக்குழு இன்னும் பாகிஸ்தானிலே இருக்கிறது, திரும்பி செல்ல இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அளிக்கவில்லை, எங்களுடைய நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியாமல் போயிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய துணை அதிபர், ஆனால் பேச்சுவார்த்தைகளுக்கான வாயில் திறக்கப்பட்டே இருக்கிறது என்கிற ஒரு வார்த்தையையும் சொல்லியிருக்கிறார். இத்தோடு பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு போகல, நாங்கள் உடனே யுத்தத்துக்கு போவோம்னு அர்த்தம் கிடையாது என்கிற விதமாகத்தான் அவருடைய பேச்சுக்கள் அமைந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் சொல்லக்கூடியது அமெரிக்காவினுடைய துணை அதிபர் தான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை சொல்லலை. நமக்கு தெரியும், வந்தால் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால மீண்டும் ஒரு யுத்தத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இருதரப்பும் யுத்த நிறுத்தத்தை கடைபிடித்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடியும். நேற்றைய தினம் ஹொர்முஸ் வழியாக அமெரிக்காவினுடைய ஒரு கப்பல் பயணித்தது என்று சொல்லப்பட்டாலும் அந்த கப்பல் பயணிக்கவில்லை, அதிலும் அமெரிக்கா பொய் சொல்லி இருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும், இருதரப்பும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். ஆஸ்திரேலியா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புகளை மிக தெளிவாக உடனடியாக மீண்டும் ஒரு நெகோசியேஷனுக்கு நீங்க வாங்க, மீண்டும் ஒரு ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்குள்ள நுழையணும், இல்லைன்னா இது முழு உலகுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் என்பதையும் சொல்லியிருக்கிறார். இதே நேரம் நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்கும் விதமான தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்த காட்சிகளை பார்த்திருந்த அதே நேரம் தொடர்ந்து அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுகிற போது பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, பேச்சுவார்த்தை நடத்தினாலும் நடத்தாவிட்டாலும், பேச்சுவார்த்தை வெற்றி கண்டாலும் வெற்றி காணாவிட்டாலும் நாங்க யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறாரு. இதுல இருந்து சர்வதேச ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒப்பந்தம் என்கிறத தாண்டி இந்த யுத்தத்தில் தான் ஜெயித்து விட்டதாக சொல்லி யுத்தத்திலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சிக்கிறார். அமெரிக்காவினுடைய முழு பார்வையும் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இனிமே எந்த ஒரு ஒப்பந்தம் கூட பண்ணாம அப்படியே நம்ம வெளியே போயிடும், நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு போயிடணும். தேவைப்பட்டா இன்றைக்காவது ஒரு நாள் சண்டையிடுவதற்கான வாசல் திறந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈரானை பொறுத்தவரையில ஒரு ஒப்பந்தம் வந்தால் அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இனிமேல் எங்களை தாக்கவே கூடாது என்கிற ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஈரானுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நேற்று பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடந்துகிட்டு இருக்கும் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய மியாமியில் நடைபெற்ற ஒரு போட்டியை கண்டுகளிப்பதற்காக போயிருந்தார். ஏன்னா அவர் இதை ஒரு சீரியஸாக எடுத்த மாதிரி தெரியல, என்ன நடந்தா எவனை கேடு கெட்டு போனா எனக்கு என்ன என்று இருந்த மாதிரி தான் தெரியுது என்கிறது அல் ஜசீராவினுடைய செய்தி தொகுப்பு. இதே நேரத்தில் ஈரானுடைய ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியினுடைய பத்திரிகையாளர் நேற்று பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் இருந்து சொன்ன செய்திகளை தொடர்ந்து அது ஒளிபரப்பு கொண்டிருக்கிறது. அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, யுத்தத்தின் போது தங்களால் அடைய முடியாததை எப்படியாவது பேச்சுவார்த்தைகளில் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா முயற்சிக்கிறது. குறிப்பாக ஹொர்முஸ் ஜலசந்தி இதை திறந்துக்கிறணும்னு நினைக்கிறாங்க. யுத்தத்தில் அதை திறக்க முடியல, திறந்துக்கிறணும்னு நினைக்கிறாங்க. இரண்டாவதாக ஈரான் எக்காலத்திலும் அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது. ஈரானும் அதை தெளிவாக சொல்றாங்க, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கலங்கிறாங்க. ஆனால் அணு செறிவூட்ட
செறிவூட்டவே கூடாது என்று அமெரிக்கா சொல்கிறது. ஈரான் ஆல்ரெடி 60% அணுவை செறிவூட்டி இருக்கிறது. 450 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட அணு அவங்களிடத்துல இருக்கிறது, யுரேனியம் இருக்கிறது. இதை கொண்டு அவர்கள் 9 தொடக்கம் 10 வரைக்கும் உண்டான அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியும் என்கிற ஆய்வறிக்கைகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரான் இதை நோக்கி போகவே கூடாது என்பது அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான முடிவாக இருக்கிறது. இரண்டாவது, ஹொர்முஸை திறக்கணும், எந்த நிபந்தனையும் இல்லாம. ஆனா ஹொர்முஸை தான் ஒரு மிகப்பெரிய பிடியாகவும் தங்களுடைய ரெட் லைனாகவுமே ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஹொர்முஸை திறக்கிறதாக இருந்தால் சும்மா திறக்கவும் மாட்டோம், எந்த ஒரு கப்பலும் 2 மில்லியன் கட்டிட்டு போற மாதிரி இருக்கணும், ஒன்னும் சைனா கரன்சில கட்டணும், இல்லைன்னா ஈரான் கரன்சில கட்டணும். அதை தாண்டி ஹொர்முஸுங்கிறது எங்களுடைய உரிமை, ஹொர்முஸுக்கு எந்த நாடும் உரிமை கொண்டாட வரக்கூடாது, நாங்க தான் யார் போகணும் வரணுங்கிறத தீர்மானிப்போம் என்கிற அளவுல ஈரான் நின்று கொண்டிருக்கு. ஹொர்முஸை மூட போனதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமாகவும் இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கிறது என்பது பல நேரங்களில் நம்மளும் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதைத்தான் இன்றைக்கு ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சியும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, இந்த ஒப்பந்தம் எட்டப்படாமை தொடர்பாக. இதே நேரத்தில் ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி மேலதிகமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதே போன்று ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சியும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஒரே சிட்டிங்ல ஒரு உடன்பாடு எட்டப்படும் சொல்லி நம்ம யாருமே நினைக்க முடியாது. போயிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், திரும்ப இன்னொரு சிட்டிங் உட்காரும் போது ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த சிட்டிங் எப்போ நடக்க போகுது, பேச்சுவார்த்தை இன்னும் நடக்குமா நடக்காதா, அப்படி நடந்தால் எப்போ நடக்கும், இந்த மாதிரியான எந்த விவரங்களும் இதுவரைக்குமே எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு சூழல்ல தான் ஒரே சிட்டிங்கில் இது நடக்காது என்கிற விதமான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் ஈரானோ அல்லது அமெரிக்காவோ நாங்கள் சண்டையிடுவோம் என்கிற விதமான த்ரெட்டன் பண்ணுகிற வார்த்தைகளை இதுவரைக்கும் பயன்படுத்தவில்லை என்பதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க கடமைப்பட்டிருக்கும். இந்த பேச்சுவார்த்தைகள்ல பல விவகாரங்களில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு 2 விவகாரங்கள்ல தான் உடன்பாடு எட்டப்படாமல் இழுபறி நிலை நீடிக்கிறது என்பதுதான் இஸ்மாயில் பகாயி என்கிற ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சினுடைய மிக முக்கியமான பேச்சாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அந்த 2 விவகாரங்கள்ல கண்டிப்பாக ஹொர்முஸ் இருக்கும்ங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஆனா 2வது விவகாரம் லெபனானை பற்றியதா அல்லது அணு ஆயுதத்தை பற்றியதா என்கிற கேள்வியும் இருக்குது. ஆனா வரக்கூடிய செய்திகளை பார்த்தா லெபனான் மேட்ரு கூட சால்வ் ஆயிடுச்சு என்கிற விதமாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அது அணு செறிவூட்டல் தொடர்பான ஒரு விவகாரம்ங்கிறத பார்க்க முடியும். ஏன்னா ஏற்கனவே அணு செறிவூட்டல் தொடர்பாகத்தானே ஒப்பந்தம் 2 தடவை பேசப்பட்டது, அதை மீறித்தானே அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. அதனால ஆல்ரெடி அணு செறிவூட்டல் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தான் இருக்குதுங்கிறதுனாலையும் இந்த எட்டப்படாத நிபந்தனைகள் அணு பற்றிய நிபந்தனையும் அதே போன்று ஹொர்முஸ் பற்றிய விவகாரமும் தான் இருக்கிறது என்பதை சர்வதேச ரீதியாக இதை கண்காணிக்கக்கூடிய மிக பிரபலமான ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடியதை நம்ம கவனிக்க முடிகிறது. இறுதியாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்ப பால் அமெரிக்கா இடத்துல இருக்குது, நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டோம், அமெரிக்காட்ட தான் பால் இருக்குது, அவங்க தான் அதை கோலாக அடிக்க போறாங்களா இல்ல அவுட் பண்ண போறாங்களாங்கிறத முடிவெடுக்கணும், நாங்க தெளிவாக எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க அவங்களோட தரப்புக்கு நாங்க அதை கொடுத்துட்டோம், எங்களுடைய நிபந்தனைகள் சொல்லியாச்சு, எங்களுடைய கருத்துக்களை சொல்லியாச்சு, இனி முடிவெடுப்பது அவர்களுடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல பொறுமையாகவே இருந்து கொள்ளுங்கள், சண்டைக்கு சென்று விட வேண்டாம், அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. எனவே அமெரிக்காவுடைய அதிகாரிகள் கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஈரானுடைய அதிகாரிகள் இன்னும் பாகிஸ்தானிலே இருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்கிற கேள்விகள் இருக்கக்கூடிய சூழல்ல ரமலானுடைய மாதத்துல நம்ம உங்களிடத்துல மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதகா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தார்ல இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள் அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்க முன்னாடி பார்க்கிறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களை
நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும், மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.